இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி இயக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதுல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மயங்கொலி சொல்லகராதியை பத்தி பார்க்க போறோம். அதுல முக்கியமான வார்த்தைகள், அதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? வாங்களேன். பாருங்க, இது மாணவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். பாருங்க, அனல். அனல் மேல இருக்கக்கூடிய நகரம் பாருங்கம்மா, தன்னகரம். தன்னகரம் இல்லைங்களா? கீழே இருக்கக்கூடிய நகரம் பாருங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதற்கு உண்டான பொருள் பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த அனல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கழுத்து, கீழ்வாய், மிடரு, தாடி, மேல் வாய்புறம், அதாவது மேல் வாய்புறம். இது எல்லாமே இணைப்பா இருக்குது பாருங்க. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. பாருங்க, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு பாருமா. கழுத்து இருக்கா, கீழ்வாயா, மிடரு. மிடருன்னா கழுத்துன்னு அர்த்தம், சரியா? மிடருன்னா கழுத்துன்னு சொல்லலாம், அல்லது தொண்டைன்னு சொல்லுவாங்க, சரியாமா? தாடி அது எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் வாய்ப்புறம், கீழ் வாய்ப்புறம், மேல் வாய்ப்புறம், சரிதானா? ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்க, இது எல்லாமே ஒரே பகுதியில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அனல். சரிதானே? அத இரண்டு சுழி நகரம், சரிங்களா? அந்த ராணாவுக்கு அப்புறம் லாஸ்டா வரக்கூடிய ரன் நகரம், சரியாமா? இதுல பாருங்க, தீ. இதுக்கு என்னென்ன பொருள் பாருங்க. தீ, வெப்பம், இடி, பித்தம். ஞாபகம் வச்சுக்கலாமா? தீ, வெப்பம், இடி, பித்தம். சரியா? சரி,